ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி வெண்டைக்காய் வேப்புடு, பிந்தி வேப்புடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ நம்ம ஒரே மாதிரி பொரியல் குழம்பு வைக்காமல் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு தடவை இது மாதிரி வெண்டைக்காய் வச்சு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் வேப்புடு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப சூப்பராக இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன் இப்படி டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம தேங்காய் போடாமல் வேர்க்கடலை வறுத்து அதை அரைச்சி போட போகிறோம். அதனால் டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வீட்டில் வெறும் ரசம் சாதம் தயிர் சாதம் மட்டும் செஞ்சிங்கன்னா இது மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி வெண்டைக்காய் வேப்புடு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ரொம்ப பொடியாக இருக்காமல் ஓரளவு சைஸாக இதை வெட்டிக்கணும். வெட்டி இப்போ அதை ரெடி பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் 200 கிராம் எடுத்து இது மாதிரி நான் பெரிய பெரிய பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வாங்கினது எப்போவும் காம்பை உடச்சி பார்த்து தான் வாங்கணும். முத்தல் இல்லாமல் இலசா பார்த்து வாங்கணும். பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து வாங்கணும். அது மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கேன். கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நான் தோலை எடுத்துட்டேன். இதே மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் எடுக்கிற வெண்டைக்காயை பொறுத்து, வெண்டைக்காயோட அளவு பொறுத்து இந்த வேர்க்கடலையோட அளவும் நீங்கள் மாற்றிக்கணும், இல்லைன்னா குறைச்சிக்கணும். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் சீரகம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் கழுவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு அதை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா பெரிய பல்லு பூண்டு தோலை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லில் இடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க சூப்பரான இந்த வெண்டைக்காய் வேப்புடு, பிந்தி வேப்புடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி வெண்டைக்காய் ரெசிபி செய்யாமல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். அதுவும் குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வெண்டைக்காயில் இருக்குது. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது மிக்சியில் அரைச்ச வேர்க்கடலை பவுடரை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். குட்டி பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடாமல் மிளகுத்தூள் போடலாம், மிளகாய் தூள் போடலாம். ஏற்கனவே வேர்க்கடலை நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுடலாம். ஃப்ரை பண்ணும்போதே கொத்தமல்லி இலை போடணும், நான் மறந்துட்டேன். இப்போ நான் போடுறேன். நீங்கள்
வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போதே போட்டுருங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் செய்கிற டிஷ் எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.